Hi students, welcome back to Chemistry Lab. So நம்ம electrochemistry unitல வந்து applications of EMF series வந்து பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா last videoல ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெண்டு application மட்டும் பார்த்தோம். அதாவது standard EMF of the cell. ஒரு செல்லுடைய standard EMFனா electromotive force. அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்த்தோம். அது ஒரு application. அதுக்கு அடுத்து வந்து relative ease of oxidation or reduction. இது வந்து ரெண்டாவது application பார்த்தோம். So அதோட continuation வந்து இந்த third application fourth application வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். Okay, so அதாவது applications of EMF seriesல வந்து மொத்தம் 6 applications இருக்கு. first வீடியோல ரெண்டு application பார்த்தோம். So இந்த வீடியோல third application fourth application பார்க்கலாம். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். So applications of EMF series. இப்போ வந்து displacement of one element by the other. இதுதான் வந்து third application. Okay, so displacement of one element by the other. அதாவது EMF சீரிஸ்ல வந்து மெட்டல்ஸ் இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த ஹைட்ரஜன் ஸ்கேல் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் கீழே இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து அந்த பொட்டன்ஷியல் வேல்யூஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ மெட்டல்ஸ் ஹையர் இன் தி EMF சீரிஸ் கேன் டிஸ்பிளேஸ் தோஸ் எலிமெண்ட்ஸ் which lie below in the EMF series. அப்போ வந்து மெட்டல்ஸ் வந்து EMF சீரிஸ்ல ஹையர் பொசிஷன்ல இருந்தது அப்படின்னா அது சீரியஸ்ல பிலோல இருக்கக்கூடிய மெட்டல்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணும். அதாவது அது எப்படின்னா அதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூஸை வச்சு தான் வந்து அது EMF சீரிஸ்ல வந்து இருக்கும். அதோட பொசிஷன் வந்து ஒவ்வொரு மெட்டல்ஸ்க்கும் ஒவ்வொரு E0 வேல்யூ வந்து இருக்கும். அதை பொறுத்து தான் அது வந்து அந்த EMF சீரிஸ்ல வந்து இருக்கும். ஹையரா இருக்கும், பிலோல இருக்கும். ஸோ அப்போ அந்த வேல்யூஸை பொறுத்து மெட்டல்ஸ் வந்து EMF சீரிஸ்ல ஹையர்ல இருந்ததுன்னா அது வந்து பிலோல இருக்கக்கூடிய மெட்டல்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காப்பர் will displace zinc from solution or vice versa. காப்பர் வந்து என்ன பண்ணும், ஜிங்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணும். ஓகே, அதாவது டிஸ்பிளேஸ் பண்ணும். ஓகே, ஸோ எதனால எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட E0 வேல்யூஸ் வந்து பார்க்கலாம். இப்போ E0 ஆஃப் Cu2 ப்ளஸ் பை Cu வந்து ப்ளஸ் 0.34 வோல்ட். அதே மாதிரி E0 ஆஃப் ஜிங்க் 2 ப்ளஸ் ஜிங்க் வந்து மைனஸ் 0.76 வோல்ட். இப்போ இதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காப்பருக்கு வந்து வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது, அதாவது 0.34, ஜிங்க்கு வந்து மைனஸ் 0.76 இருக்குது. இப்போ வந்து இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா இப்போ காப்பர் 2 ப்ளஸ் வந்து ஈஸியாக வந்து காப்பராக வந்து கன்வெர்ட் ஆகிடும். இது வந்து ஜிங்க் இதை கம்பேர் பண்ணும்போது ஜிங்க் 2 ப்ளஸ் ஜிங்காக வந்து மாறதை கம்பேர் பண்ணும்போது இதோடைய வேல்யூஸ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால வந்து காப்பர் என்ன பண்ணும், ஜிங்கை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணும் ஈஸியா. ஸோ இப்போ காப்பர் 2 ப்ளஸ் ஹேவிங் கிரேட் டெண்டன்சி டு அக்வயர் காப்பர் ஃபார்ம். ஓகே, இதை வந்து எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா ஜிங்க் 2 ப்ளஸ் கம்பேர் பண்ணும்போது ஜிங்க் 2 ப்ளஸ் வந்து ஜிங்கா மாறும் இல்லையா, அதை கம்பேர் பண்ணும்போது காப்பர் 2 ப்ளஸ்க்கு அதிகமான டெண்டன்சி இருக்குது காப்பர் ஃபார்மா கெயின் பண்றதுக்கு அக்வயர் பண்றதுக்கு. ஸோ இது வந்து அதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூஸை பொறுத்து தான் வந்து இதை டிசைட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஒன் எலிமெண்ட் பை தி அதர் பார்க்கும்போது காப்பர் வந்து ஜிங்கை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணும் பேஸ்ட் ஆன் தி E0 வேல்யூஸ் ஆஃப் காப்பர். இது ஒரு அப்ளிகேஷன், தேர்ட் அப்ளிகேஷன். ஃபோர்த் வந்து என்ன அப்படின்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச். டெல்ஜின் போட்டிருக்கு இல்லையா, அது வந்து என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் அண்ட் ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் தி ரியாக்ஷன். ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட்னா என்ன அப்படின்னா K. டெல்ஜின்றது என்ன அப்படின்னா ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச். இப்போ இந்த ரெண்டு வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது பார்க்கலாம். இந்த ஃபார்முலா வந்து நம்ம ஏற்கனவே வந்து நர்ன்ஸ் ஈக்குவேஷன்லயே வந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ மைனஸ் டெல்ஜி நாட் இருக்கு இல்லையா, இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும், RT LMK-க்கு ஈக்குவலா இருக்கும். இந்த நர்ன்ஸ் ஈக்குவேஷன்லயே வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா RT LMK, இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து இந்த லான் இருக்கு இல்லையா, அந்த லான் ஃபார்மை வந்து எப்படி லாகா மாற்றுறது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 2.303 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2.303 R into T log K. லானை வந்து லாகா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நமக்கு இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும், நமக்கு வந்து ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து தேவை. அப்போ வந்து ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட்னா K வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ log K வந்து இந்த பக்கம் வச்சுட்டு ஸோ ஈக்குவல் டு மைனஸ் டெல்ஜி நாட். இப்போ log K அந்த சைடு வச்சுட்டீங்கன்னா இந்த ஃபேக்டர் வந்து கீழே வந்துடும் இல்லையா, 2.303 RT. ஓகே, இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், log K கண்டுபிடிக்கலாம். ஸோ நமக்கு இன்னொரு வேல்யூ தெரியும், அதாவது மைனஸ் டெல்ஜி நாட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும், NF E0க்கு ஈக்குவலா இருக்கும். இதுவும் வந்து நம்ம நர்ன்ஸ் ஈக்குவேஷன்ல பார்த்துருக்கோம். Nன்றது
number of electrons. F என்றது Faraday, E naught என்றது potential, okay, values. இது வந்து K என்றது equilibrium constant, del G naught என்றது standard free energy change, okay. So அப்ப log K equal to நம்ம வந்து minus del G naught க்கு பதிலா NF E naught னு நம்ம substitute பண்ணலாம். NF E என்றது electricity value, அது NF E naught by 2.303 RT. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், log K வை கண்டுபிடிச்சிடலாம். So from the value of E naught, K for the cell reaction is calculated. இதுல வந்து Faraday உங்களுக்கு தெரியும் இல்லையா, 96,500. N என்றது number of electrons. இப்போ இந்த reactionல 2 electronsனா 2. N என்ற இடத்துல நம்ம 2 போட்டுக்கலாம். 2.303. R என்றது gas constant. R the value உங்களுக்கு தெரியும் 8.314. Temperature வந்து suppose 25 degree centigrade அப்படினா அப்ப வந்து என்ன வரும் 298 Kelvin. அப்ப எல்லா வேல்யூமே தெரிஞ்சிரும். உங்களுக்கு வந்து E naught ஓட வேல்யூ மட்டும் தெரியும். அப்போ E naught உடைய வேல்யூவை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், K வந்து கண்டுபிடிச்சிடலாம். E naught னா அந்த potential reduction potential values, okay, the metal உடைய reduction potential values. So அப்போ determination of standard free energy change and equilibrium constant for the reaction ன்றது fourth application. So இந்த ஃபார்முலா வச்சு நம்ம வந்து equilibrium constant கண்டுபிடிக்கலாம், okay. So அப்ப இது வரைக்கும் வந்து 4 applications பார்த்திருக்கோம். applications of EMF seriesல மொத்தம் 6 applications இல்லையா. So first வந்து standard EMF of the cell வந்து கண்டுபிடிக்கிறது, second வந்து relative ease of oxidation or reduction, மூணாவது வந்து displacement of one element by the other element, நாலாவது K வையும் del G யும் கண்டுபிடிக்கிறது. இதுதான் வந்து fourth application. So last ரெண்டு application வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். So இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இஸ் கெமிஸ்ட்ரி லஞ்ச் சேனலுக்கு மறக்காம subscribe பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. Thank you.